வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மீண்டும் நம்ம இந்தியன் டீமுக்குள்ளே எப்போவுமே நுழைய மாட்டார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த யுவராஜ் சிங்கை இப்போ இந்த ஆண்டு நடக்க இருக்கிற உலகக்கோப்பை ஆட்டங்களில் நிச்சயமாக யுவராஜ் சிங் அவர் பங்கு பெறுவார் அப்படின்னு இப்போ நம்ம இந்திய அணியின் வைஸ் கேப்டனாக இருக்க ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு. மேலும் எந்த நம்பிக்கையில் ரோஹித் சர்மா இவ்வளவு உறுதியாக யுவராஜ் சிங் இடம் பிடிப்பாரு அப்படின்னு அவர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வருடம் யுவராஜ் சிங் அவர் மும்பை அணிக்காக விளையாட போறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே அறிஞ்சதுதான். இப்படி இருக்க இப்போ இதை பற்றி ரோஹித் சர்மா அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, 2007 மற்றும் 2011 இந்த 2 உலக கோப்பையுமே இந்தியா வாங்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த பிளேயர் தான் யுவராஜ் சிங். இப்படி இருக்க 2015 உலக கோப்பையில் யுவராஜ் சிங்கை சேர்க்காம அதற்கு பதிலாக ஜடேஜாவை சேர்த்திருந்தாங்க. இது ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறத ஜடேஜா அவர் அப்பவே நிரூபிச்சு காட்டிட்டாரு. இப்படி இருக்க இந்த வருட உலக கோப்பையில் யுவராஜ் சிங் போன்ற ஒரு பிளேயர் நிச்சயமா இந்திய அணியில இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலமான விஷயமா இருக்கும். அதனால இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆதரவா விளையாட போற யுவராஜ் சிங்குக்கு முழு அளவுல அவருக்கு சுதந்திரம் அளிக்கப்படும். அவர் எந்த பொசிஷன்ல பேட்டிங் பண்ண விருப்பப்படுறாரோ அந்த பொசிஷன்லேயே அவரை பேட்டிங் களமிறக்குவோம். அது மட்டும் இல்லாம அவரோட திறமையை யுவராஜ் சிங் வெளிப்படுத்த முடியாம போனாலோ அவருக்கு தொடர்ந்து இந்த தொடர் முழுக்க பல வாய்ப்புகளை நிச்சயமா யுவராஜ் சிங்குக்கு தர இருக்கும். இதன் மூலமா யுவராஜ் சிங் நிச்சயமா அவரோட திறமையை மீண்டும் வெளிக்கொண்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம யுவராஜ் சிங் இந்த IPL தொடர்ல அவர் சிறப்பாக விளையாடும் பட்சத்துல நிச்சயமா அவருக்கு உலகக்கோப்பை ஆட்டங்கள்ல இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வைஸ் கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர் இந்த விஷயத்தை இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே யுவராஜ் சிங் அவர் ஃபார்ம் இழந்துட்டாரு, இனிமேல் அவர் நம்ம இந்தியன் டீமுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் பல பேரும் இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தோனி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயராக இருந்தாரோ அந்த அளவுக்கு யுவராஜ் சிங்கும் அணியில் ஒரு முக்கியமான பிளேயராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2007, 2011 இந்த 2 உலகக்கோப்பை தோனி அவர்கள் வாங்கியிருந்தாலும் அந்த 2 தொடர்களையுமே தோனி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது யுவராஜ் சிங் மட்டும்தான். ஸோ அதனால யுவராஜ் சிங்க்கு இந்த உலகக்கோப்பையில் நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இப்போ பெரும்பாலானோர்களோட கருத்தாக இருக்கு. ஸோ இதற்காக இப்போ நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர் செஞ்சிருக்க இந்த செயலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.